என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிப்ளமோ மேக்ஸ் 2ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட் அனாலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி பகுமுறை வடிவியல் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வந்து கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. சென்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆரிஜின்னு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டியது ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ண வேண்டியது என்ன, ஆரிஜின்னு கொடுத்துருக்காங்க. சென்டர் வந்து என்னென்னா ஆரிஜின், ஆமாம். ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 10 யூனிட்ஸ். அப்போ சென்டர் ஆரிஜினாக இருக்கும்போது ரேடியஸ் வந்து 10 யூனிட்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து என்ன ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வந்து கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம கிவன் எழுதிக்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சென்டர் ஈக்குவல் டு ஆரிஜின். ஆரிஜின் என்ன அர்த்தம்னா இங்கே பாருங்கள், ஆரிஜின்னா 0,0ன்னு அர்த்தம். எப்படி, ஆரிஜின்னா 0,0. சரிங்களா? அப்போ சென்டர் வந்து என்ன ஆரிஜின் கொடுத்ததுனால நம்ம என்ன எழுதுக்கணும், 0,0. இந்த மாதிரி வேர்டிங்ஸில் தான் கொடுப்பாங்க. சில டைம் வந்து 0,0ன்னு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஆரிஜின் போர்டு எக்ஸாமில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 0,0ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? அப்போ ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரேடியஸ் வந்து என்னென்னா 10 யூனிட்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ சென்டரும் கொடுத்தாச்சு, ரேடியஸும் கொடுத்தாச்சு. இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். என்ன ஃபார்முலா, ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிளுடைய ஃபார்முலா x minus h whole square plus y minus k whole square equal to r squareங்கிறது நம்மளுக்கு வந்து ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ இதில் ஹெச்சோட வேல்யூ என்ன, கேயோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஹெச்சோட வேல்யூங்கிறது சென்டர், அது கேயோட வேல்யூங்கிறது இது சென்டர் தான், ஹெச் கமா கே. அப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹெச்சும் 0 கேவும் 0, ரேடியஸ் வந்து என்ன 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஹெச்சும் 0 கேயும் 0, ரேடியஸ் வந்து 10. இந்த எல்லா வேல்யூ என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சரிங்களா? ப்ராக்கெட் எக்ஸ் மைனஸ் ஹெச்சுக்கு பதில் என்ன கொடுக்கலாம், 0 ஹோல் ஸ்கொயர், நடுவில் ப்ளஸ்க்கு ப்ளஸ், ஒய் மைனஸ் கேக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 0. இப்போ 0 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஆறுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க 10 ஹோல் ஸ்கொயர். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்குங்களா. நம்ம a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்லேயே இந்த மாதிரி 0 வந்ததுன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் இந்த 0வை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர். சார் நான் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ண ஆன்சர் மாறுமா, மாறாது, அதே ஆன்சர் தான் வரும். சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா அடுத்து இங்கே நடுவில் ப்ளஸுக்கு ப்ளஸ் கொடுத்தாச்சு. இந்த 0வை கேன்சல் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன வரும், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது 10 ஸ்கொயர் இருக்குங்களா. 10 ஸ்கொயர் என்னென்னா 100. சரிங்களா? ப்ராக்கெட் நீங்கள் வந்து கால்குலேட்டர் எடுத்துகிட்டு ப்ராக்கெட் கொடுத்துட்டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 10, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ஸ்கொயருங்கிற பட்டன் அமுத்து ஈக்குவல் அமுத்துனா நம்மளுக்கு என்ன வருதுங்க 100. அப்போ வந்து என்ன 10 ஸ்கொயர் வந்து 100. இப்படியே விட்டாலும் ஆன்சர் கரெக்ட் தான். இல்லைன்னா இந்த ப்ளஸ் 100 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 100 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து என்னென்னா கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். அப்போ இதில் எந்தெந்த டேர்ம் மிஸ் ஆகிருக்கு, எக்ஸ் டேர்மு ஒய் டேர்மு மிஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போ இதனோட இது என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 0x ப்ளஸ் 0y மைனஸ் 100 ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். சரிங்களா? நீங்கள் இப்படியே எழுதினாலும் இந்த ஆன்சர் கரெக்டு தான். உங்களுக்கு புரியிருக்காங்க, எழுதி காமிச்சேன். எந்தெந்த டேர்ம் மிஸ் ஆகிருக்கு பாருங்கள், எக்ஸ் டேர்மு ஒய் டேர்ம் மிஸ் ஆகிருக்கு. அந்த எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 0x 0y இந்த மாதிரி கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ என்ன எக்ஸாமில் பொறுத்தளவு ஒன்று ஆரிஜின் கொடுத்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் என்ன இருக்குது நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரிங்கம்மா? அப்போ இதே மாதிரி எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறக்கா ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். இதே மாதிரி சென்டர் வந்து என்னென்னா ஆரிஜின், சென்டர் வந்து என்னென்னா ஆரிஜின் எடுத்துங்க. சென்டர் வந்து ஆரிஜின். இப்போ ரேடியஸ் வந்து 5 யூனிட்ஸ்னு எடுத்துங்க. ரேடியஸ் வந்து என்ன நம்ம என்ன இங்கே வந்து என்ன கொடுத்தோம் 10 யூனிட்ஸ் எடுத்துருக்கோம், 5 யூனிட்ஸ். இதனுடைய ஆன்சர் வந்து என்ன வரும்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து இது வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஆன்சர் எதுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 25 ஈக்குவல் டு 0. இந்த ஆன்சர் வருதான்னு பாருங்கள். சரிங்களாம்மா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்ற நண்பருக்கு அதை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.